நம்ம ஏரியாவில் ரொம்ப நேரமாக ஒரு போலீஸ் வண்டி நிற்கிது. எதுக்குன்னு தெரியல, நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு போய் கேட்போம். கொஞ்சம் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். வா. அதான் ப்ரோ ஏன் ஏரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ பாட்டு வந்துக்க பிரச்சனை என்ன சொன்னீங்க? நாங்களும் தெரிஞ்சுக்கோ. நாங்களும் ஏரியா கிடையாது தானே, நாங்களும் அலர்ட்டாக இருப்போங்க. கொடுத்து வராங்க போயிடுங்க. நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க தானே கேட்குறோம்னா எது கேட்க போகிறோம்? இல்லைன்னா வேலையை விட்டு வந்து நின்று கேட்க இல்லைங்கன்னா அவசியமா? எதுக்கு நிற்கிறீங்க தான் கேட்குறோம். அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? வண்டி நீ எதுக்கு நிற்கிறீன்னு கேட்டது விட்டுருமா? நீங்க ஏரியா கேட்க முடியாது. இது ஏன் ஏரியா? இது ஏன் வீடு? வேலையே கேட்பா. வண்டி வீட்டு வாசல் எல்லாம் கேட்கதான் செய்வோம். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாஸ்? என்னது கேட்டோம்? எதுக்கு உள்ள? எதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு ஆபீசர் கேள்வி கேட்ட. நீ உங்க ஏரியா? ஆமா. என்ன பிரச்சனை சொன்னா நாங்களும் அலர்ட்டா இருப்போம்ல. சொல்ல முடியாது. ஏதுமா உள்ள விட போயிட்டு இருக்கல. ஹலோ வாங்க வாங்க. அண்ணா எங்களுக்கு போலீஸ் தான் தெரியும். என்ன உள்ள என்ன எதுக்கு ஆத்துறீங்க? உங்க மட்டும் தான். சார் சிதம்பரம் கால் பண்ணி கூட்டு வாடா. சிதம்பரம் கால் பண்ணுவா. சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கேரக்டரை லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க ஸ்ரீதேவாவோட இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் எப்பவுமே விளாக் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு வழக்கமாக எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுவார். ஸோ அப்படி தான் இந்த வீடியோவையும் ஒரு சோசியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணி இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கோவமாக ஒரு எமோஜியோட இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வீட்டு வாசலில் ஏதோ போலீஸ் ஜீப் மாதிரி இருக்குது, ஏன் இங்கே நிற்கிறீங்க என்னன்னு கேட்கும்போது அவருக்கும் போலீஸ்காருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஃபைனலாக அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவர் அரெஸ்ட் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ராங்க் மாதிரி எல்லாம் தெரியல. ப்ராங்காக இருந்தால் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பயோவில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஆங்கிரி எமோஜியோட ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இவர் காஸ்டியூம்லையும் கிடையாது, இவர் நார்மலாக வீட்டில் இருக்க லுக்கில் தான் இருக்காரு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் லுக்கில் இருந்திருந்தா இது ஷூட்டிங் ஸ்பாட் ஃபன்னு சொல்லலாம். பட் இது அப்படி எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அதனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன அப்படிங்கிறத அவரே ரிவீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும்.